Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th சமச்சி சயின்ஸ் பிசிக்ஸ்ல யூனிட் 3 தெர்மல் பிசிக்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். தெர்மல் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டடி அபவுட் ஹீட் அப்படிங்கிறது தான் தெர்மல் பிசிக்ஸ். இந்த லெசனோட லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் டெம்பரேச்சரோடைய சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். And then temperature express பண்ணக்கூடிய absolute scale of temperature and then other units of temperature ஓட relationship and conversions அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் இந்த லெசன்ல. And then classification of the substances based on expansion. ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு தூரம் விரிவடையுது அதை பொறுத்து அது எப்படி கிளாசிஃபை ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த லெசன்ல தெரிஞ்சுக்க போறோம். தென் ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் தென் ஐடியல் கேஸுக்கும் ரியல் கேஸுக்கும் உண்டான டிஃப்ரென்சஸ் எவ்வளோ தூரம் அது வேறுபடுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண போறோம். அண்ட் தென் இதுக்கு ரிலேட்டடான நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ண போறோம். இப்போ தெர்மல் பிசிக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். தெர்மல் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்டடி அபவுட் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் தென் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த தெர்மல் எனர்ஜி, அதை பற்றின ஸ்டடீஸை தான் தெர்மல் பிசிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தான். இப்போ தெர்மல் அப்படின்னு சொல்லும்போது ஹீட் எனர்ஜி நேச்சுரல் அவைலபிள் சோர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான் சன். சன்னு தான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் தெர்மல் எனர்ஜி. நம்ம எல்லா ஜீவராசிகளுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் ரொம்ப நெசசிட்டியானது அண்ட் தென் வைட்டலாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த தெர்மல் எனர்ஜி தான். ஸோ நமக்கு எப்படி முன்னாடி லெசனில் லைட் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு பார்த்தோமோ இந்த தெர்மல் எனர்ஜி அதாவது ஹீட்டும் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜியை நம்ம வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியிலேருந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிக்கு நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எனர்ஜி கன்வர்ஷனோட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஃபியூச்சர் ஆர் ஹையர் கிளாஸஸில் நீங்கள் படிப்பீங்க. இப்போது ஏன் இந்த தெர்மல் எனர்ஜி லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லிவிங் ஆர்கானிசம் எஸ்பெஷலி பிளான்ட்ஸ் மேமல்ஸ்க்கெல்லாம் ஒரு வகையான சர்வைவலுக்கு, அதாவது அது உயிர் வாழறதுக்கு ரொம்ப காரணமாக இருக்குது. அது ஒரு வகையான வார்ம்த்தை கொடுக்குது. இப்போது ஹாட் கிளைமேட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸை வந்து கோல்டர் ரீஜன்ஸில் நம்ம கொண்டு போய் விடும்பொழுது அதோட சர்வைவல் பெரிய கொஸ்டின் மார்க். அது உயிர் வாழுமா இல்லையா அப்படிங்கிறது. அதே மாதிரி கோல்டர் ரீஜனில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு வந்து ஹாட்டர் ரீஜன்ஸ்க்கு கொண்டு போய் விடும்பொழுது அதோட பாடி அடாப்டேஷனையும் நம்ம மெயினாக பயாலஜியில் படிக்கிறது. அதோட ஸ்கின் அண்ட் தென் அதோட ஸ்ட்ரக்சரே வந்து அந்தந்த டெம்பரேச்சருக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் அனிமல்ஸ்க்கு இருக்குது. ஸோ சர்வைவலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது இந்த தெர்மல் எனர்ஜி. இப்போது இந்த ஹீட் எனர்ஜி எங்கெல்லாம் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டே டு டே லைஃப்பில் குக்கிங் பண்ணுறதுக்கு மெயினாக இருக்கக்கூடியது இந்த தெர்மல் எனர்ஜி தான். ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணி தான் நம்மளால் குக் பண்ண முடியுது. அண்ட் தென் நார்மல் டே டு டே அப்ளிகேஷன்ஸ்லாம் அயனிங்லேயும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் தென் நம்ம கெய்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம், வாட்டர் ஹீட்டர், அதுலேயும் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. அடுத்து மேஜர் அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி பார்த்திங்கன்னா சோலார் பேனல். இந்த சோலார் பேனலோட ஃபங்க்ஷனிங் என்னென்னா சன்ஸ் எனர்ஜியை ட்ராப் பண்ணி தென் எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதில் குட்டி குட்டி சோலார் செல்ஸ் அந்த கன்வர்ஷனை பண்ண போகுது. இப்போது நமக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வைட்டல். நமக்கு எப்படி ஹீட் எனர்ஜிஸ் ஃப்ரம் த சன் வந்து ரொம்ப வைட்டலோ எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு பேசிக் நெசசிட்டி ஆயாச்சு. நம்ம லக்ஸுரியாக இருக்கிறதுக்கும் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகிறதுனால எலக்ட்ரிசிட்டி ரொம்ப முக்கியம். பட் அதோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசோர்ஸஸ், அதாவது கோல், ஃபாசில் ஃபியூவல்ஸ் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அண்ட் தென் இந்த மாதிரி கோல் பார்த்தீங்கன்னா அதோட அவைலபிலிட்டியே கம்மியாக இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியும் உங்களுக்கு கம்மியாகுது. பட் ரெக்குவயர்மெண்ட் வந்து எங்கேயோ இருக்கு. அதை இதை மேட்சப் பண்றதுக்காக நமக்கு நேச்சுரலா அபண்டன்டா இருக்கக்கூடிய சன்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்மளால எனர்ஜி கன்வர்ஷன் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியும். இந்த மாதிரி பண்ணும்போது எனர்ஜி கிரைசிஸை ஓவர் கம் பண்ணலாம். இந்த மாதிரி ஹீட் எனர்ஜியோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேரிடாக இருக்குது. பட் இந்த லெசனோட அப்ஜெக்டிவ் வந்து தெர்மல் எனர்ஜியும் டெம்பரேச்சரையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தெர்மல் எனர்ஜியை படிக்கிறது தான் இந்த லெசனோட அப்ஜெக்டிவ். இப்போ நார்மலாக ஒரு பேனில் வாட்டர் எடுத்து அதை ஹீட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல தெர்மல் எனர்ஜியை சப்ளை பண்ணுறோம். இது வந்து ஒரு காசாக இருக்குது. இதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் எனர்ஜியை இந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணிட்டு அண்ட் தென் அதோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகி அண்ட் தென் பாய்லிங்
பாயிண்ட்டை ரீச் ஆகும் பொழுது இட் ஸ்டார்ட்ஸ் எவாபரேட்டிங். ஸோ இந்த இடத்துல காரணமாக இருக்கக்கூடியது தெர்மல் எனர்ஜி, காரியமாக இருக்கக்கூடியது வந்து டெம்பரேச்சர் ரைஸ். ஸோ நார்மலாக தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் பொழுது மாலிக்யூல்ஸோட கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுத்தோட சம்ம தான் நம்ம வந்து தெர்மல் எனர்ஜி அல்லது ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவோம். வேற டெம்பரேச்சர் அப்படிங்கும் பொழுது மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் வந்து மோஷன்ல இருக்கும் பொழுது அதுக்கு இருக்கக்கூடிய ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜியை தான் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ டெம்பரேச்சரான டெஃபினிஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பாடி வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, இன்னொன்று வந்து கோல்டாக இருக்குது. இது எப்படி ஹாட்டாக இருக்குது கோல்டாக இருக்குன்னு சொல்ல முடியும்? நம்ம வந்து டச் பண்ணுறது மூலயமா இந்த பாடி ஹாட்டாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி டு திஸ் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு ஆப்ஜெக்டை ஹாட்டாக கோல்டாக அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிஞ்சு எவ்வளோ தூரம் ஹாட்டாக இருக்குது, எவ்வளோ டிகிரி, எவ்வளோ வேல்யூஸ் வந்து ஹாட்டாக இருக்குது, எவ்வளோ வேல்யூஸ் வந்து கோல்டாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதோட மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது தான் இந்த டெம்பரேச்சராக இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் இஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ பாடி. ஒரு பாடி வந்து ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் டெம்பரேச்சர். இப்போது இந்த ஹாட்டர் பாடிக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும் when compared to the colder body. இது ஜென்ரலி டெம்பரேச்சருங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இதுக்கு மேக்னிடியூட் மட்டும் ஒரு அளவு மட்டும் தான் இருக்குது, இதுக்கு டைரக்ஷன் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இதோட யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின் கேபிட்டல் கே, அதர் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் அண்ட் டிகிரி ஃபாரன்ஹைட். இப்போ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. இது என்ன டிட்டர்மின் பண்ணுதுன்னா ஒரு குறிப்பிட்ட பாடி வந்து சரௌண்டிங்கோட ஈக்குலிபிரியத்தில் இருக்கா இல்லையா, சரௌண்டிங்கோட டெம்பரேச்சரும் அந்த பர்டிகுலர் பாடியோட டெம்பரேச்சரும் ஒரே லெவலில் இருக்கா, தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர். தெர்மல் ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பாடி ஹாட்டாக இருக்குது, நான் டச் பண்ணி பார்க்குறேன், அந்த பாடி ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஹீட் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர். வேறஸ் நான் இந்த ஆப்ஜெக்டை நான் தொடும் பொழுது இது கோல்டாக இருக்குன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல அகெயின் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபருக்கு எங்கேருந்து இருக்குன்னா என்னோட பாடியிலேருந்து டு திஸ் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஹீட் எனர்ஜி ஃப்ளோ வந்து எப்போதுமே ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. எப்போனா ரெண்டு பாடிஸ்க்குமே உள்ள டெம்பரேச்சர் சேமாக இருக்கும் பொழுது அந்த ஹீட் எனர்ஜி ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகிடும். இதை தான் தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்கிறாங்க. ஸோ இந்த டெம்பரேச்சரோட ப்ராப்பர்ட்டி என்ன டிட்டர்மின் பண்ணுதுன்னா ஒரு பாடி வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் சரௌண்டிங்ஸில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுது. இப்போது இந்த பாடியோட டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறத இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா நார்மலாக கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல்ஸை தான் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறோம். சப்ளை பண்ணும்போது அதில் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் வந்து அந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி இந்த மாலிக்யூல்ஸ் வந்து என்ன ஆகும்னா ரேண்டமாக வந்து வித்தின் த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்கும்பொழுது அதுக்கு கைனட்டிக் எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல்ஸ். இந்த மாலிக்யூல்ஸ் மோஷனில் இருக்கும்போது அதோட ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜியை தான் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். நாட் ஓன்லி தட் இந்த டெம்பரேச்சர் வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டையும் டிட்டர்மின் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கு டெம்பரேச்சரோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெஃபினிஷன். அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் இன் கெல்வின் ஸ்கேல் தான் பார்க்க போகிறோம். இப்போ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணும்பொழுது அப்சல்யூட் ஜீரோ யூஸிங் கெல்வின் ஸ்கேலில் நம்ம ஒரு ரிலேஷனில் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா அதை தான் வந்து அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறாங்க. இது அந்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். ஸோ ஒவ்வொரு ஒரு யூனிட் ஆஃப் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் வந்து எதோட ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1/273.16 பார்ட் ஆஃப் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா என்னென்னா அதாவது ட்ரிபிள்னாலே 3 இந்த பேர்லேயே இருக்குது. வாட்டரோட 3 ஃபார்ம்ஸ் என்ன? சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். உங்களுக்கே தெரியும் கேஸ்னால் வாட்டர் வந்து இவாப்ரேட் ஆகிறது, லிக்விடுங்கிறது வாட்டர் ஸ்டேட்டில் இருக்கிறது, அண்ட் சாலிட் ஃபார்ம்ங்கிறது ஐஸ். இப்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் வந்து 3 ஃபார்முமே
கோஎக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது இந்த 3 ஃபார்முமே ஒரே பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறது தான் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டருங்கிறாங்க. ஜென்ரலாக ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து கெல்வின் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 273.16 கெல்வின், அதாவது டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா 0.01 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹைட் ஸ்கேலில் இந்த 3 அதாவது ஒரே டெம்பரேச்சர் தான் 3 டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கோம். இதோட ஃப்ராக்ஷன் கெல்வின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய 1/273.16 பார்ட் ஆஃப் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் தான் ஒரு யூனிட் ஆஃப் தெர்மோடைனமிக் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறாங்க. இப்போ 1 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா கெல்வின் ஸ்கேல்லையும் டெம்பரேச்சர் வந்து 1 கெல்வினுக்கு ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 டிகிரி செல்சியஸ் வந்து சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 கெல்வினுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ 0 கெல்வின் அப்படிங்கிறது தான் அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி. அப்படின்னா என்ன அப்சல்யூட் ஸ்கேல் 0 கெல்வின் அப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே எல்லா பாடிஸுமே உங்களுக்கு தெரியும் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். சில ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்க்கு நார்மலாகவே அந்த நார்மலாக வரக்கூடிய ஹீட் எனர்ஜி தெர்மல் எனர்ஜியை வச்சு அதனால அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அந்த மாலிக்யூல்ஸ் வந்து இன்சைட் த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். பட் சில ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ்க்கு வந்து கிரேட்டர் எனர்ஜி தேவைப்படும். ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் வந்து மோஷன்லேயே தான் இருக்குது. பட் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஆஃப் த பாடியில் என்ன ஆகும்னா இந்த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் வந்து 0 ஆகும். ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி 0 ஆகிடும். இந்த பார்ட்டிகல்ஸும் மூவ் ஆகிறத ஸ்டாப் பண்ணிடும். அந்த டெம்பரேச்சர் தான் அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி. பட் இது வந்து தியரிட்டிக்கலி பாசிபிள், ப்ராக்டிக்கலி 0 கெல்வின் அப்படிங்கிறதெல்லாம் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஏன்னா மேக்ஸிமம் 4 கெல்வின் அந்த மாதிரி ரீச் ஆகவே முடிஞ்சு 0 கெல்வின்ங்கிறது உங்களுக்கு தியரிட்டிக்கலாக தான் பாசிபிள். ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்டலாக இட் இஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாடிக்கு வந்து இதுக்கு கீழே உங்களுக்கு டெம்பரேச்சர் குறையறதுக்கான சான்ஸே இல்லை, இதுதான் லோயஸ்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஸ்கேல் வந்து அவங்க டிசிக்னேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இப்போ ரிலேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் பார்க்க போகிறோம். நம்ம டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் பார்த்தோம், கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹைட். அதுக்கு ரிலேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ செல்சியஸ் டு கெல்வின் ஸ்கேலை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆர் கெல்வின் டு செல்சியஸ் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா K is equal to C plus 273. இப்போ டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட 273 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெல்வின் ஸ்கேலில் கிடைக்கும். அதே சமயம் கெல்வின் ஸ்கேலில் ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் 273 சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு செல்சியஸ் கிடைக்கும். ஸோ இதை இன்னொரு ஃபார்மில் எப்படி எழுதலாம்? C is equal to K minus 273. அடுத்தது கெல்வின் டு ஃபாரன்ஹைட் ஸ்கேல். நீங்கள் ஆல்ரெடி லோயர் செக்ஷனில் இதை பற்றி இந்த டெஃபினிஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபாரன்ஹைட்டில் வந்து எவ்வளவு கிரேட்ஸ் இருக்குது, எவ்வளவு கேலிப்ரேஷன் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபாரன்ஹைட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா K is equal to F plus 460 multiplied by 5/9 போட்டு உங்களால் ஃபாரன்ஹைட் டு கெல்வின் கன்வர்ஷன் பண்ண முடியும். அதே இது கெல்வின் டு ஃபாரன்ஹைட் அப்படின்னு சொல்லும்போது ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். நார்மலாக 0 கெல்வினை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரி செல்சியஸ் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது 0 கெல்வின்ங்கிறது -273 டிகிரி செல்சியஸ். இதுதான் லோயஸ்ட் டெம்பரேச்சர் தட் ஆட்டம் ஆர் மாலிக்யூல் கேன் அட்டைன். இது முன்னாடியே பார்த்தது தான். தெர்மல் ஈக்குலிபிரியம்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷன்ஸ் பார்த்துடலாம். 2 or more physical bodies. நார்மலாக பாடிஸ் வந்து கான்டாக்டில் இருக்கும்போது அது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பாடிஸ் ஆர் சிஸ்டம் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்குதுன்னு எப்போ சொல்லுவோம்னா, இப்போ 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ்க்கு இன்பிட்வீன் வந்து there is no transfer of thermal energy. ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படிங்கும் பொழுது அந்த பாடி 2 பாடிஸுமே தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. அல்லது 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ் ஆர் மோர் தென் 2 பாடிஸ் வந்து ஒரே டெம்பரேச்சரில் இருந்தது அப்படின்னாலும் அந்த பாடிஸ் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம முன்னாடியே பார்த்தது தான். இப்போ ஒரு ஹாட் பாடி அண்ட் கோல்டு பாடி ரெண்டும் கான்டாக்டில் இருக்குது. இப்போ வந்து இது ஐஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது ஹாட் வாட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டும் மிக்ஸ் ஆகும் பொழுது என்னாகும், இந்த ஹாட் வாட்டர் வந்து இந்த கோல்டு பாடிக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ இதோட டெம்பரேச்சர் குறையும். வேரஸ் இந்த ஹையர் டெம்பரேச்சர் இந்த கோல்டு பாடி ரிசீவ் பண்ணும்பொழுது அதோட டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டிக்ரீஸ் இந்த டெம்பரேச்சர், இந்த இடத்துல இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சர். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து ரெண்டோட டெம்பரேச்சரும்
ஒரே மாதிரி டெம்பரேச்சராக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபர்தராக ஆகாமல் இருக்கும். அந்த இடத்துல வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்டாப் ஆகிடும். ரெண்டு பாடிஸுமே ஒரே டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஸோ இதை தான் வந்து ஹீட் எனர்ஜி ஃப்ளோ when there is டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். எப்போ வந்து ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாடிஸ்க்கு நடுவில் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். அண்ட் தென் ரெண்டு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பாடிஸோட டெம்பரேச்சர் ஒன்றா இருக்கும் பொழுது அந்த பாடி தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அகெயின்.